கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. வாங்க டேரக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தான் காட்டுறாங்க. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா, நீ என்னை காதலிக்கிறதானே, உன் மனசில் உள்ள காதலை டேரக்டாக என்கிட்ட சொல்லியிருப்பான்னு சொல்ல முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி சொன்னோன்னா அவளை பார்த்தீங்கன்னா, உன் மனசில் உள்ள காதலை ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அப்படியே இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றத காட்டுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ல வெயிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவ இப்படி வெயிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த பார்ல ஒரு பொண்ணு ரொம்ப சோகமா சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. அது பார்த்தோன்னா, நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப டல்லா இருக்கீங்க, இந்த நாள் இனிய நாளா அமையட்டும், இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ளவர் கொடுக்க அந்த பொண்ணு அதை வாங்கிக்கிறா. இப்போ அவ இப்படி பண்ணிட்டு இருக்கத இந்த சைடு ஹீரோவா அவனோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து ஒரு மாஃபியா, கட்ட பஞ்சாயத்து பண்றது, பைசல் பண்றதுன்னு இந்த மாதிரி வேலையை தான் பார்த்துட்டு இருப்பான். இப்போ அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சார் அந்த பொண்ணு ஜி குடும்பத்தோட பொண்ணு, வீட்டுக்கு ஒரே வாரிசு, இந்த இடத்துல ஏன் வெயிட்டர் வேலை பார்க்குறான்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம மிங்கோட கசின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எதுக்கும் அவன் மேலே ஒரு கண்ணை வச்சுக்க, அவளுக்கு இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. கூட வேலை பார்க்குற பொண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த ரூமில் உள்ள கிளைண்ட் எல்லாரும் அவங்க கூட சரக்கு அடிக்கிறேன்னு சொல்லி கூப்பிடுறாங்கப்பா, நீ வேணா அவங்க கூட கம்பெனி கூட, அவங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தருவாங்கன்னு சொல்ல, சரி கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ட்ரெஸ்ஸையே சேஞ்ச் பண்ணிட்டு வரா. என்னடான்னு பார்த்தா அந்த ரூமுக்குள்ள இருக்க கொலவாரிங்க எல்லாம் இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான். இப்போ அவளுங்க எல்லாம் இவ்வளோ பார்த்தவொடனே, ஜியா உனக்காக தான் காத்துட்டு இருந்தா, சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் வந்த கையோட உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. இப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா, ஏண்டி ஜி குடும்பத்தோட ஒரே வாரிசு, நீ எதுக்காக அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உங்க அப்பா ஒரு சொடக்கு போட்டா அவ்வளோ பணம் வந்து உன் காலில் விழும், அப்படி இருக்கிறப்ப ஏன் எப்படி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நான் சாதாரண வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன், வர்ற கஸ்டமரோட மனநிலைமை அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ப்பா, அப்போதானே நாளைக்கு ஜூ குடும்பம் மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தை பாதுகாக்க முடியும், அதுக்காக தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன்னு இவ சரக்கு அடிச்சிட்டு இருக்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் வெளியே நின்று ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இவளை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவன் ஒரு ஆளை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். என்னடான்னு பார்த்தா ஒரு பஞ்சாயத்து தீக்கிறதுக்காக வந்திருக்கான். இப்போ ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் ஒரு ஆளை பிடிச்சி வச்சுட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பண்ண பாத்தீங்கன்னா, உன்னை எங்கேயே கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல, இங்க பாரு சொன்னா அவனுக்கு நீ இவ்வளோ உண்மையா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு உங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப், உன் கூட பெட்ல ஒன்னா இருந்தா உன்னை மயக்கி வச்சுட்டானே அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்து ஒழுங்கா பேசுறானே இந்த பொண்ணு அவனுக்கு ஒரு அடியை போட, என்ன பாத்தீங்கன்னா, இங்க பாரு சூஜியாங், என் பின்னாடி நான் மட்டும் கிடையாது நிறைய பேர் இருக்காங்க, என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா அது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க, என்னடா அவனை பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க, டக்குன்னு அவனோட கையை உடங்கிடான்னு ஹீரோ சொல்ல, ஹீரோட ஆளுங்களும் அவனோட கையை உடச்சு விட்டுறானுங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒன்றா உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு, எங்கள் பாருடா நான் ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிங்ஷி நீ எதுக்காக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற, உங்கள் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா அவரோட கம்பெனியும் உன் பின்னாடி தான் இருக்குது, உனக்காக கதவை திறந்து வச்சுட்டு காத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்ல, இல்லை எங்கள் அப்பாவோட கப்பெல்லாம் எனக்கு வேணாம், நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி எனக்குன்னு பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன், அப்பா சொத்து வேணா தாத்தா சொத்து வேணா போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த சைடு கேமில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தோத்து போயிடா. அடியே இங்கே பாரு, கேமில் நீ தோத்து போயிட்டு நாங்கள் சொல்கிறத செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி என்ன செய்யணும்னு இவ கேட்குறா. ஒரு ஹேண்ட்ஸமான பையனோட பெல்ட்டை போய் கழட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்க. இல்லைப்பா என்னால் முடியாது, நான் பேசாட்டுக்கு சரக்கே அடிச்சிடுறேன், இவ சரக்கு அடிக்கலான்னு வர. டே ஜி குடும்பத்தோட பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா, இது வரைக்கும் எந்த பையனையும் டச் கூட பண்ணதில்ல, அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அவன் எப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டே யாரை பார்த்து நல்ல பொண்ணுன்னு சொல்றீங்க, நான் ஒன்றும் நல்ல பொண்ணுலாம் கிடையாது, உடனே போய் ஒரு பையனோட பெல்ட்டை உருவிட்டு வரேன் பாருங்கன்னு இவ போதையில தள்ளாடிட்டு கரெக்டாக ஹீரோ இருக்க ரூமுக்கு வந்துடுறா. இப்போ அவ ஹீரோ கிட்ட வந்து, இங்க பாருங்க ஜென்டில்மேன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு இவ கேட்டுட்டு இருக்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க தூரமா இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோவோட மடியில் உட்காந்துட்டு, எங்க பாரு ஹேண்ட்ஸம், உன்னோட பெல்ட்டை மட்டும் எனக்கு தெரியா அப்படின்னு சொல்லி கேட்க, எனது பெல்ட் வேணுமான்னு ஹீரோ கேட்குறான். வேணும்னா நீயே எடுத்துக்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த செடிகளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா, அவன் சரியான மாஃபியா பாஸ், அவன் மடியிலே உட்காந்துட்டு இருக்கா. அடியே பணக்காரி, உங்க அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் தெரிஞ்சா என்ன கொண்டு போட்டுருவாங்க, தயவு செஞ்சு திரும்ப வாடின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை கேம்ல ஜெயிக்காம வரமாட்டேன்னு இவன் ஹீரோவோட பெல்ட்டை கழட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த பெல்ட் வரமாட்டேங்குது, என்னப்பா அந்த பெல்ட் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபர்ஸ்ட் இதை வெளியே எடுத்து அப்புறமா இப்படி கழட்டணும்னு ஹீரோ சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இவ்வளோ அந்த மாதிரி பண்ணி ஹீரோவோட பெல்ட் எடுத்துறான். கேம்ல நான் வின் பண்ணிட்டே பாருங்களே, நீ ஜாலியா கத்திட்டு இருக்க, சோழியை முடிச்சு விட்டாடா, இது மட்டும் மெங்குக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கும் தெரிஞ்சா கண்டிப்பா என்ன கொண்டு போட்டுருவாங்க, என் பொண்ணை உன்னை நம்பி அனுப்பி வச்சா என்ன காரியடா பண்ணி வச்சிருக்கன்னு என்ன கொல்ல போறாங்க இவ பண்ற காரியத்தால அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா போதையில அங்கேயே மட்டியாயிரா. இப்பவே இப்படி மட்டியாயி கிடக்க அந்த இத்துக்கீழோட கசின் மிங்கு தான் வரான். இப்போ மிங்கு பார்த்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு ரொம்ப குடிச்சிட்டு மட்டி ஆயிட்டா, வீட்டுக்கு பத்திரமா கூட்டிட்டு போன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூ, இவ இப்படி இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்க,
அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. இந்த பொண்ணு உங்கள் குடும்பத்தோட பொக்கிஷன் தானே, அதனால தான் உன்னை கால் பண்ணி கூப்பிட்டேன். இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போன்னு சொல்ல, அவள் போதையில் ஏதாவது தெரியாமல் பண்ணியிருந்தா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹீரோயினை கூட்டிகிட்டு போக, இந்த சைடு ஹீரோ பெல்ட்டை எடுக்கலான்னு வர, அதுக்குள்ளே இவன் இந்த பெல்ட்டை எடுத்துட்டு இந்த பெல்ட்டை எனக்கு தான் சொந்த பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு பார்க்க அந்த இடத்துல பெல்ட் தான் இருக்கு. ஆஹா, அப்படின்னா நான் ஒரு பையனோட பெல்ட்டை கழட்டினது உண்மைதானா, நினைச்சாலே வெக்கமா இருக்கே அப்படின்னு இவளோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹாலில் கசின் தான் உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தவொடனே இவனே யோசிக்கிறானா, இவன் சின்ன பிள்ளையிலேருந்து நல்ல விதமாக தான் இருந்தான், ஆனால் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப சோகமாக இருக்கான், ரொம்ப குடிச்சிட்டு இருக்கான், இவனை நினைச்சாலே கவலையாக இருக்கு அப்படின்னு வச்சுட்டு ஏன்டா எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு உன்னை பற்றி கவலைப்பட்டா நல்லாயிருக்கும், நேற்று நைட்டு மேடம் போதையில் என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டவனா அவளை பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக ஏதோ ஒரு பையனோட பெல்ட்டை கழட்டிட்டேன், இதை நீயே கொடுத்துருப்பான்னு சொல்ல, நீ யாரோட பெல்ட்டை கழட்டி வச்சுட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா, சூ ஜியாங்கோடது. அவன் ஒன்றும் சாதாரண நாள் கிடையாது, பெரிய மாஃபியா, எத்தனை கொலை பண்ணியிருக்கா, எவ்வளோ போலீஸ் அவனை தேடிது தெரியுமா, இப்போ வரைக்கும் அவனை யாராலையும் எதுவும் பண்ண முடியல, அப்படிப்பட்ட ஒரு ஆளோட பெல்ட்டை கழட்டியிருக்க, அவன் நினச்சிருந்தானா நேற்று நைட்டே அவனை போட்டு தள்ளியிருப்பான், உன் லக்கு ஏதோ தப்பிச்சிட்டேன்னு சொல்ல, இவன் இப்படி செஞ்ச பார்த்தோன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த பெல்ட்டை நீயே கொடுத்துட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ ஒரு ஆளை அடிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து ரத்தக்கரையை எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருக்க, அவனுக்கு மிங்குதான் கால் பண்ணுறா ஹீரோயினோட கசின். இப்போவே கால் பண்ணி உங்களோட பெல்ட்டை திரும்ப கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, பெல்ட்டை கொடுக்க அந்த பொண்ணையே வர சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்ல, இவனு பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டை கொடுக்க நீ தான் வரணும்னு சொல்கிறான், நீ போய் கொடுத்துட்டு ஒழுங்கா சாரி சொல்லிட்டு வா, எங்க பாரு அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவனை விட்டு டிஸ்டன்ஸாகவே இரு, சாரி சொல்லிட்டு ஒழுங்கா அந்த இடத்த விட்டு வந்துன்னு சொல்ல, எவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு நடந்து வந்துட்டு இருக்க, அந்த இதுக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் பொண்ணு தான் வரா. சார் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் தான் இருக்கு, இதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, என் கூட இவ்வளவு பெரிய காரியெல்லாம் பண்றீங்க, உனக்கு பயமா இல்லையான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க, நான் இதுக்காக பயப்படணும், என்னோட சொந்த அப்பாவே காசுக்காக என்னோட அம்மாவே விற்க பார்த்தான், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இந்த வாழ்க்கையே உங்களுக்காக தான் சொந்தம், உங்களுக்கு உயிரை கொடுக்கறது கூட நான் தயாரா இருக்கேன்னு சொல்ல, உன் வாழ்க்கை என் கையில கிடையாது, உன் கையில தான் இருக்கு, உன் வாழ்க்கையை எப்படி மாத்தணும்ன்றத நீ தான் தீர்மானிக்கணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என் வாழ்க்கையை என்னைக்கே உங்ககிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு என் வாழ்க்கையை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லைன்னு சொல்ல, சரி உங்கள் அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன், அதுக்கான வழியை பாருன்னு சொல்ல, சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளப்ல உட்காந்துட்டு இருக்க, அவனை பார்க்கறதுக்கு ஒரு பையன் தான் வரான். இப்போ அவன் ஹீரோவை பார்த்தோன்னே, எல்லா தடவையும் டீலிங் எங்கள் அப்பா கூட தானே பேசுவேன், இந்த தடவை நீ ஏன் கூட பேசணும்னு இவன் பேசிட்டு இருக்கா. அவனுக்கு பின்னாடி ஹீரோவை அடிக்கிறதுக்காக நிறைய ஆளுங்க வந்துட்டாங்க அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு. இப்போ அவனுங்களை பார்த்த உடனே ஹீரோ அவங்க எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கா. இந்த பையனோட மூஞ்சி வயிறுன்னு எல்லா இடத்துலையும் அடிபட்டுருது. அதை பார்த்தோன்னே இந்த பையனை பார்த்தீங்கன்னா, டே அந்த ஜூஜியாங்கி நான் அடிச்சிட்டான்டா, ஆளுங்க எல்லாரையும் கூப்பிடுங்க, இன்னைக்கு நான் அவனை ஜெயிச்சே ஆகணும்னா அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரச்சனை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தனியாக அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. அவன் கரெக்டாக ஹீரோயினை பார்த்துறான். அவங்க வந்ததே ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான். இப்போ அவளை பார்த்தவொடனே இவன் தனியாக கூப்பிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தேடி ஆளுங்க வந்துடுறாங்க. இப்போ அவனுங்க எல்லாம் வரதை பார்த்தவொடனே, எங்க பாரு எனக்கு நீ உதவி பண்ணி ஆகணும், என்னை தேடி ஆளுங்க வந்துட்டு இருக்காங்கன்னு ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவங்க கிஸ் பண்றதை பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் சைலண்டா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அது ஹீரோ இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா பொறுக்கி எதுக்காகடா கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கிஸ் பண்ணேன், ஒரே ஒரு முத்தம் தானே கொடுத்தேன், அதில் என்ன இருக்குன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேட்டதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு அறையை போட்டுட்டு, உனக்கு போய் பெல்ட் கொடுக்கணும்னு வந்தே பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, அவள் போன கையோட இந்த சைடு ஹீரோட அசிஸ்டண்ட் அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்போ அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்தீங்கன்னா, சாரி சார் நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எங்க பாருங்க ஒரு ஆள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், எப்படி மன்னிப்பு கேட்டால் சரியா இருக்கும், எதாவது ஐடியா கொடுங்க நீ ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா 1000 தான் இருந்தாலும் அவன் மிங்கோட கசின் ஆச்சு, மன்னிப்பு கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை, தப்பு என்னோடது அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட அம்மா அப்பா கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவள் உதட்டில் அடிபட்டிருக்க, ஹீரோ கடிச்சு வச்சது. அதை பார்த்தோன்னே இவளோட அப்பா பார்த்தீங்கன்னா, என்னம்மா உதட்டில் காயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அதுவாப்பா, பிஸ்னஸ் பற்றி யோசிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது செவத்தில் அடிச்சுக்கிட்டேன்னு சொல்ல, எதுக்காகமா புது பிஸ்னஸ்லாம் யோசிச்சுட்டு இருக்க, நானும் உங்கள் அப்பாவும் உனக்கு போதும் போதுன்ற அளவுக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கோம், அந்த பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ண வேண்டியது தானே, அதை பார்த்துக்கிட்டாலே எங்களுக்கு போதுன்னு சொல்ல, அம்மா நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு என்னோட சொந்த காலில் நிற்கணும்னு, உங்களோட காசுலாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு இருக்க, என்னமோ பண்ணு, ஆனா அடுத்த தடவை யோசிக்கும் போது முன்னாடி செவர் இருக்கான்னு பார்த்து நடந்துப்போன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு உங்க அப்பா பார்த்தீங்கன்னா, எங்க பாருமா அப்பா உனக்காக பிளைண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா அந்த பையனை உனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நீ எங்களுக்காக ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாரு, அவன் வீட்டுக்கு ஒரே பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்க. சரிப்பா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு பிளைண்ட் டேட் பார்த்துருக்க விஷயம் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்கள பார்த்தீங்கன்னா, "உனக்கு கல்யாணம் ஆக போது, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பார்ட்டி வைக்கலாம். உனக்காக நிறைய பசங்களை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாருன்னு" மேல் மாடல்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, "ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இவங்கள பார்த்த பயத்தில் எனக்கு பாத்ரூமே இருந்துச்சு போங்கடான்னு" சொல்லிட்டு இவ ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோ மேலே இடிச்சிடறா. இப்போ அவன் இவ்வளோ பார்த்தோன்னே, "இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க மேடம்? இன்னைக்கு வெயிட்டராக இல்லாமல் கிளைனாக வந்திருக்கீங்க போல, நிறைய மேல் மாடல்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணீங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, "யோ என்னை ஃபாலோ பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ சரியான கெட்டவன் பொறுக்கி, ஒழுங்கா தள்ளி போயா. நான் என்ன பண்ணா உனக்கு என்ன, வேலையை பார்த்துட்டு போன்னு" சொல்லி இவ ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மயக்கத்தில் இருக்க. அவங்க கிட்ட 2 பசங்க தப்பா நடந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இவ்வளோ பார்த்தோன்னே, இந்த பொண்ணு பார்க்க சூப்பரா இருக்கா, பணக்கார வீட்டு பொண்ணுங்க எப்படி இருப்பாங்கன்னு இன்னைக்கு டச் பண்ணி பாத்திர வேண்டியதானே. அவனுங்க இவ்வளோ டச் பண்ற மாதிரி வர கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுறான். இப்போ ஹீரோவோட ஆளுங்க வந்து அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போக, ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் எழுப்ப ட்ரை பண்றா. ஆனா எழுப்ப முடியல. இந்த ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த அசிஸ்டன்ட் பொண்ணை பார்த்தீங்கன்னா, "சரியா சொன்னீங்க பாஸ், இவங்க எல்லாருக்கும் மயக்க மருந்து கொடுத்துருக்கானுங்க. எங்க இருந்து இந்த மயக்க மருந்து எடுத்தானுங்கன்னு தெரியல. இவங்க எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு" அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த உதவியை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன்னு சொல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை பொறுக்கி கெட்டவன் சொல்லி திட்டிட்டு போனேன். இப்போ மட்டும் உனக்கு நல்லவனே தெரியுறேன் நான்" ஹீரோ கேட்டுட்டு இருக்க. "தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு" இவ சாரி கேட்டுட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் காப்பாற்றி வழி அனுப்பி வைக்கிறா. இப்போ அவங்க எல்லாரையும் அவங்கங்க கார்ல டிரைவர் கூட அனுப்பி வச்சுட்டு இவ டைமை பார்க்க ரொம்ப டைம் ஆயிடுது. ஐயோ பிளைண்ட் டேட்டுக்கு அந்த பையன் வரேன்னு சொல்லியிருந்தான், அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன்னு இவளோட பிளைண்ட் டேட்டை பார்க்கறதுக்காக வரா. இப்போ வந்து, "சாரிங்க வர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும்னு" இவனு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். அவன் இவளே பார்த்துட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா, "அந்த பையன் உன்னையே பார்த்துட்டு இருக்கான், உனக்கு இந்த பையனை தெரியுமா" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லை எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பின்னாடி நிறைய ஆளுங்க வராங்க. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஐயோ இவனோட எதிரிங்க இவனை ஃபாலோ பண்ணுறாங்க போலியே, பாவம் இவன். லாஸ்ட் டைம் கூட இவனோட எதிரிங்க ஃபாலோ பண்ணும்போது அவன் என்னை கிஸ் பண்ணி அவனை காப்பாற்றிக்கிட்டான். இந்த தடவை நம்ம தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, "ஒரு நிமிஷம் இதே இடத்துல இருங்க வந்துடுறேன்னு" சொல்லிட்டு இவன் ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக வந்துடுறா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோ பின்னாடி நிற்கிறது எல்லாமே அவனோட ஆளுங்க தான். இப்போ ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோயின் ஓடி வந்துடுறா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. அதை ஹீரோட ஆளுங்க எல்லாரும் பார்த்து கலாய்க்கிறானுங்க. "டே அங்கே பாருங்கடா, நம்ம பாஸ் ஒரு பொண்ணு கிஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு" அவனுங்க கலாய்ச்சிட்டு இருக்க. "டே இடத்த விட்டு போங்கடா" அப்படின்ற மாதிரி ஹீரோ சிக்னல் காட்ட அவனுங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறானுங்க. இப்போ ஹீரோயின் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு, "அவங்க எல்லாரும் போயிட்டாங்களா? உன்னை கொலை பண்றதுக்காக தானே வந்தாங்க, நல்ல வேளை உன்னை காப்பாத்திட்டேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனையில இருக்க, அடுத்த தடவை வரும்போது உன்னோட ஆளுங்களை கூட்டிட்டு வான்னு" இவ பேசிட்டு இருக்க. இவ பேசுறத பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி சிரிக்கிறத பார்த்தவன, "எதுக்காகவே அப்படி சிரிக்கிற? உன்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்யூ சொல்லாம சிரிச்சிட்டு இருக்கன்னு" இவ பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளுக்கு பார்த்த பையன் தான் வரான். இவன் அவன் ஃப்ளவர் பக்கி எடுத்துட்டு வந்து இவ கிட்ட கொடுக்க, அதை பார்த்தவொடனே ஹீரோ அவனோட கையை பிடிச்சிடறான். இவன் இப்படி பிடிச்சது பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நீங்க கோவப்படுற மாதிரி அவர் கெட்டவர் கிடையாது, என்னோட பிளைண்ட் டேட்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தடுத்துட்டு இருக்க. ஹீரோ அவனோட கையை விட்டுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு பிளைண்ட் டேட்டே என்னதான் பார்த்துருக்காங்க, என்னோட பேரு டாங் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ கையையே கொடுக்க மாட்டேங்கிறான். அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, "இவர் என் கசினோட ஃப்ரெண்டு, எனக்கும் ஃப்ரெண்டு மாதிரி தான்" சொல்லிட்டு இருக்க. "அப்படியா? அப்படின்னா உன்னை பற்றி இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கும்னு" அவ சொல்லிட்டு இருக்க. "அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது, நாங்க 2 டைம் தான் மீட் பண்ணியிருக்கோம்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஐயோ எனக்கு உதடு வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். "ஏன் உங்களுக்கு உதடு வலிக்குது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன்னா எனக்கு" அப்படின்னு இவன் பேச வர, அது பார்த்தோன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "அவருக்கு வாயில அலர்ஜி, மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு கிடையாதுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோவை கிட்ட வந்து, "என் வாழ்க்கையை 2 தடவை காப்பாத்திருக்க, காப்பாத்தினதுக்கு தேங்க்யூ" அப்படின்னு சொல்ல, ஹீரோவை இவ்வளோ கிட்ட பார்த்தோன்னா அவ ரொம்ப பயந்து போயிடுறா. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா, "எங்க பாருங்க, நானும் இவரும் பிளைண்ட் டேட்டுக்காக வந்திருக்கோம், ஒழுங்கா பேச கூட இல்லை, நான் போய் அவர் கூட பேசிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன், நீங்க பார்த்து பத்திரமா இருங்க, உங்க உயிரை காப்பாத்தினதுக்காக எனக்கு ரீபே பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ அவனோட உதரை டச் பண்ணி பார்த்துட்டு, "கிஸ் பண்ண தெரியாம கடிச்சு வச்சுட்டா பாரு" அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவனோட அசிஸ்டன்ட் பொண்ணு தான் வரா. இப்போ அவளை பார்த்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா, "இந்த டாங்கை பத்தி டீட்டெயில் விசாரின்னு சொல்ல, சார் ஜிங்ஷியை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்க போல" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. "அவளை பத்தி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, அவ மிங்கோட கசின், மிங் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, ஏதாவது லூசு பையன் கூட சுத்திட்டு வாழ்க்கையை கெடுத்துக்க போறான், அதனால தான் அவனை பத்தி விசாரின்னு சொன்னேன், சீக்கிரமா அவனை பத்தி விசாரிச்சு சொல்ல" அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு ஓகேன்றா. இப்போ ஹீரோ அவனோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்தீங்கன்னா, "சார் அந்த பையனோட ஃபேமிலி நார்மலான ஃபேமிலி தான், எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் கிடையாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. இருந்தாலும் அந்த பையன் மேல ஒரு கண்ணாவே இருன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அந்த பையன் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து ட்ராப் பண்ண. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, "என்னை வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு தேங்க்யூ, நான் கிளம்புறேன்" இவ போக பார்க்க,
ஜிங்ஷி ஒரு நிமிஷம் நில்லு, நாளைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க பாருங்க, நான் உங்களை பார்க்க வந்தது காரணம் என்னோட அம்மா அப்பா 2 பேரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க. மற்றபடி எனக்கு பிளைண்ட் டேட்லாம் செட் ஆகாது. நான் என்னோட பிஸ்னஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லு, நாளைக்கு நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு இவன் சொல்ல வர டக்குன்னு வாய முடியறான். உன்னோட பிஸ்னஸ் பற்றி பேசலான் இருக்கேன், உன்னோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன்னு சொல்ல, உண்மையாவ சொல்கிறீங்க? என் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பிஸ்னஸை பற்றி கேட்டிருக்கீங்க. அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக மீட் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவன் ஹீரோயினை கரெக்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அசிஸ்டன்ட் பொண்ணு என்ன சார்னா, சார் அந்த ஆள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அடிக்கடி வரனா, இந்த இடத்துல வந்து அவனை பார்க்க முடியும்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு போக, ஹீரோவும் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல வெயிட்டராக இருக்கிறது ஹீரோயின் தான். அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா பார்லையும் வெயிட்டராக வேலை பார்க்குறா, எங்கேயும் வெயிட்டராக வேலை பார்க்குறா. இந்த பணக்கார பொண்ணுக்கு எதுக்காக இந்த மாதிரி வேலை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கே ஹீரோயினை பார்க்க அவனோட பிளைண்ட் டேட்டு தான் வரான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க, மறுக்காம வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, எவ்வளோ வாங்கிட்டு இருக்கா. இப்போ இப்படி வாங்கிட்டு இருக்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா, ஏ ஜிங்ஷி இங்க வா அப்படின்னு சொல்ல, என்னது ஜிங்ஷியா? இந்த வாய்ஸை கேட்டு அந்த பொறுக்கியோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. நீ இவ திரும்பி பார்த்துட்டு இருக்க. பார்த்தா அவன் நினைச்ச மாதிரி ஹீரோ தான் உட்காந்துருக்கான். இப்போ அவனை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் என்னோட ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அந்த பையனை வெளியே போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவன் ஹீரோவை பார்க்க வந்துட்டு, இங்க பாருங்க, இந்த டேபிள் நான் அட்டென்ட் பண்ணல, வேற ஆள் அட்டென்ட் பண்றாங்க, அவங்கள கூப்பிடுறேன்னு சொல்ல, எங்கே போக பார்க்குற? ஒரு கிளைண்ட்டு கூப்பிட்டு இப்படி தான் நீ பதில் சொல்லுவியா? கிளைண்ட்டு கூப்பிட்டு இன்னது வேணும்னு கேட்டால் நீ கண்டிப்பாக எடுத்து கொடுக்கணும். அதை விட்டுட்டு இப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் பேசிகிட்டு இருக்க. எனக்காக டீ ஊற்றி கொடு சூடா அப்படின்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சுடு தண்ணியை ஊற்றிட்டு டீ கலக்கலான்னு வந்துட்டு இருக்க. ஒரு ஆள் இவன் மேலே இடிச்சிடறான். இவன் இப்படி இடிச்சதில் சுடு தண்ணி அவளோட கையில் ஊற்றிடுது. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, பார்த்து கவனமாக இருன்னு சொல்லி அவளோட கையை எடுத்து ஐஸ் கட்டிக்குள்ளே வச்சிட்டு இருக்க. இவன் இப்படி பண்ணதை பார்த்தோன்னே ஹீரோவையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, இவன் நல்லவனா கேட்டவனா ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, என் கை சரியாயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடா. இப்போ ஹீரோயின் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவ பிளைண்ட் டேட் கூட தான் பேசிட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் பக்கத்துல உள்ள ஹோட்டலுக்கு போலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டு போக, இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான், அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, எல்லாமே விசாரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இருந்தாலும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்க, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவளோட பிளைண்ட் டேட் கூட அவளோட பிசினஸ் ஐடியாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. எனக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு ஆசை, அதனால தான் நான் இங்கெல்லாம் பார்ட் டைம் ஜாப்பா வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு அவளை பத்தி பேசிட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கால் பண்றாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி, ஏய் உன்னோட பிளைண்ட் டேட் பையனே இன்னைக்கு பார்ட்டிக்கு கூட்டு வரல அப்படின்னு சொல்ல, ஏய் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத, அவருக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் தானே இவ சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவனா அவனை பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் அவன் கூட வரேன் வா போலான்னு சொல்ல, ஹீரோயினும் சரின்னு அவனை கூட்டு வரா. இப்போ ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கறதுக்காக கிளப்புக்கு வந்துட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா காரை பார்க் பண்ணிட்டு வரேனே இவன் பார்க் பண்ண போக, இந்த சைடு ஹீரோயின் உள்ளே வந்து உட்காந்து அவள் ஃப்ரெண்ட்ஸும் கூட சரக்கடிச்சிட்டே கதை பேசிகிட்டு இருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ்னோ டைம் தான் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதடா, நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோயின் நிறைய சரக்கடிச்சிடறா. இப்போ அவன் இப்படி சரக்கடிச்சிட்டு என்ன சொல்கிறானா, இங்கே பாருங்கடா, என் பிளைண்ட் டேட்டு கார் பார்க்கிங்கில் தான் வெயிட் பண்ணுறான், அவனை போய் நான் பார்த்தாகணும் போதுடான்னு சொல்லி இவ கழுத்து நிறைய குடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவனோட அசிஸ்டன்ட் பொண்ணுங்க தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கிளப்புக்கு ஹீரோ அடிக்கடி வருவான், அதே மாதிரி இவ்வளோ அடிக்கடி வருவா. இப்போ ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோயினை பார்த்துறான். பார்த்தா அவன் நடக்க கூட முடியாம போதையில தள்ளாடிட்டு இருக்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே வாமிட் பண்ணிடுறான். அதை பார்த்தவொன்னே ஹீரோனோட கோட்டை கழட்டி தூக்கி போட்டு, அடியே கண்ணு தெரியாதுலே, கண்ணு திறந்து பாரு, என் மேலே நீ வாமிட் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி கேட்க, யார் பண்ணி நீ ஜூஜியாங் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவ டக்குன்னு வாய் முடிறான். இப்போ வந்து நான் யாருன்னு உனக்கு தெரியுதே, இந்த மாதிரி இடம் செட் ஆகுதுன்னு சொன்னேன், ஒழுங்கா வீட்டுக்கு போடி அப்படின்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா தள்ளாடிட்டே நடந்து போறான். இவ இப்படி தள்ளாடுறத பார்த்தவொன்னே ஹீரோ அவளை அங்க இருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஒரு பையனை பார்த்தீங்கன்னா வேகமா ஓடி வந்துட்டு, அவன் ஏதோ ஒரு பொண்ணை தூக்கிட்டு போறானே, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு யாருன்னு இப்ப சொல்லி ஆகணுமா, இந்த இடத்துல அவங்க அப்பாவுக்கு தெரியாம தானே வந்த, அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி போட்டு விடவா அப்படின்னு சொல்ல, கரெக்டா சொல்றாளே, அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், அவன் ஏதோ ஒரு பொண்ணு கூட போனா, அதான் அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அந்த பொண்ணு அவனோட லவர் அப்படின்னு சொல்லி கேட்க, அதை உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியம் இல்லை, வேலையை பார்த்துட்டு போடானே இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு வெளியே வந்துடுறான். இவ வெளியே வந்ததுக்கு அப்புறமா வாமிட் எடுத்துட்டு இருக்க. இவ இப்படி வாமிட் எடுக்கிறத பார்த்தோன்னே ஹீரோவுக்காக தண்ணி வாங்கிட்டு வரலான்னு போக, பார்த்தா இன்னொரு ஆள் வந்து தண்ணி கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா இவளோட ஃபியான்சி தான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நீ பார்க்கிங்கில் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் காரை அங்கே பார்க் பண்ணல, இங்கே தான் பார்க் பண்ணியிருந்தேன், நீ வாமிட் பண்ணுறதை பார்த்தேன், அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன், நானே உன்னை வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்ல, சாரிப்பா என்னால் உனக்கு நிறைய பிரச்சனை நீ இவ சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை வான்னு சொல்லி அவ ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ தண்ணி வாங்கிட்டு வந்து பார்க்க அவன் இவளை கூப்பிட்டு போகிறான். அதை
பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு லைட்டாக கோவம் வந்துடுது. இப்போ இந்த சைடு இந்த பையனை பார்த்தீங்கன்னா ஹீரோனை தள்ளாடிக்கிட்டே வீட்டுக்கு கூட்டு வர அவனோட அம்மா அப்பா 2 பேரும் இவ்வளோ பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருட்டாங் என் பொண்ணை பத்திரமா கூட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனை பார்த்தீங்கன்னா போதையிலே டாங்குக்கு பெரிய நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கா. இப்போ இந்த பையன் ஹீரோனை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக இது எல்லாத்தையும் ஹீரோ தூரமாக இருந்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ எதுக்காக இவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பானா, ஹீரோயின் வேற போதையில் இருந்திருக்கா இல்லையா, அந்த பையன் எதுவும் வைக்கிட்ட தப்பா நடந்துக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உண்மையாவே நல்ல பையன் தானா, அவளை எதுவுமே பண்ணாம பத்திரமா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்க அவங்க அம்மா அப்பாவோட பெட்ரூம்ல தான் இருக்கா. இப்போ இவ அவளோட அம்மாவை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எந்திரிக்க அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா என்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்கினது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவை வச்சு கீழே தள்ளி விட்டுட்ட அங்க பாரு அப்படின்னு சொல்ல பார்த்தா அவங்க அப்பா தரையில படுத்து கிடக்குறாரு. இப்போ அவரு டக்குன்னு எந்திரிச்சு என்னைக்குதான் 2 பேரும் என்னை கட்டில ஒன்னா படுக்க விட்டுருக்கீங்க, அவ பிறந்ததுலேருந்தே நான் தரையில தானே படுத்துட்டு இருக்கேன்னு சொல்ல என்னப்பா பண்றது எல்லாம் அவங்க தலையெழுத்து, நான் அம்மா கூட தான் இருப்பேன்னு இவ அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா கம்மியா குடிக்க மாட்டியா, தலை எதுவும் வலிக்குதா, இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க இவ்வளோ தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அந்த டாங் பையன் ரொம்ப நல்ல பையனாக தெரியுறாமா, அவனை டின்னருக்கு இன்வைட் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்ல நீங்கள் இன்வைட் பண்ண வேணாம் நானே இன்வைட் பண்ணிக்கிறேன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னை வீட்டுக்கு பத்திரமா கூட்டு வந்ததுக்கு தேங்க்யூ, உங்களுக்கு நான் லஞ்ச் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன், ஆஃப்டர்நூன் ஃப்ரீயாக இருந்தால் மீட் பண்ணலாமான்னு சொல்ல அவனும் மீட் பண்ணலான்னு சொல்லிடுறான். இப்போ மதியம் ஆகுது. மதிய ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த டாங் பையன் கூட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. டே இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நாங்கள் பக்கத்து ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம், லவ்வர்ஸ் அவங்க 2 பேரை பார்த்தோன்னே எப்படி சாப்பாடு இறங்கும் அதான் உடனே வந்துட்டேன்னு சொல்ல நாங்கள் ஒன்றும் லவ்வர்ஸ்லாம் கிடையாது சும்மா தான் மீட் பண்ணிட்டு இருந்தோன்னே இவ சொல்லிட்டு இருக்கா. அவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா சரி நேற்று இந்த பையன் தான் அவனை வீட்டுக்கு கூட்டு வந்தான்னு கேள்விப்பட்டேன், வர்ற வழியில் ஏதாவது நடந்துச்சான்னு கேட்க வாய் முடிட்டு அமைதியாயிடுறான்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் நான் அப்புறமா இன்ட்ரோ கொடுக்குறேன் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ அவன் ஹீரோயின் கூட தனியாக பேசிகிட்டு இருக்கா. இவங்க இப்படி பேசுகிறத ஹீரோ அவனோட காரில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ இவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை நான் மீட் பண்ணலாமா, ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அடுத்த ஸ்டெப்க்கு எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரியாக சொன்னீங்க, நீங்கள் என்ன நேற்று பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, அதனால இனிமேல் நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, கண்டிப்பாக ஒரு நாள் இன்ட்ரோ கொடுக்குறேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவ ஃப்ரெண்டுன்னு சொன்னவனா அவனோட முகமே வாடி போயிருது. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பண்ண பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கிஃப்ட் ரெடி பண்ணிட்டேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க போட்டுக்கிற ஜுவல்லரி கொடுத்துட்டு அந்த பொண்ணு என்ன யோசிக்கிறானா, சாருக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இதுலேருந்தே நல்லா தெரியுது, என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அது காரணம் நீங்கள் தான், உங்களை புரிஞ்சுக்கிற பொண்ணா பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு சந்தோஷம்தான், நான் என்னோட அம்மாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நல்ல வாழ்க்கை வாழ்வேன், ஆனாலும் உங்களை மறக்க மாட்டேன், உங்களுக்காக உயிரை கூட தர தயாராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு மனசில் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த பையனோட பேக்ரவுண்டு கிளியராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நான் விசாரிச்ச வரைக்கும் எல்லாம் கிளியராக தான் இருக்கு, ரொம்ப நல்ல பையனா அவ சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொல்றத பார்த்தோன்னே ஹீரோக்கு லைட்டாக பொறாம வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சைடு இவனை பார்த்தீங்கன்னா சரி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கட்டும், நாளைக்கு வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக இந்த சைடு ஹீரோயின் ஜாலியாக நடந்து வந்துட்டு இருக்கா. இவன் இப்படி நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ அவனோட காரை விட்டு இறங்குறான். அவனை பார்த்தோன்னே இவன் ஓடலான்னு பார்க்க ஹீரோ வந்து அவளை பிடிச்சிடறான். என்னப்பா நான் எங்கே போனாலும் என்னை சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்க, என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க இவன் இப்படி கேட்டவனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவ கையில் ஒரு கிஃப்ட் கொடுக்க என்னது இதுன்னு இவ கேட்குறான். என் உயிரை 2 தடவை காப்பாற்றிருக்கல அதுக்காக தான் இந்த கிஃப்ட்னு சொல்ல இந்த கிஃப்ட்லாம் எதுவும் வேணா நீயே வச்சுக்க நீ போக பார்க்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா இது உனக்காக தான், உனக்கு வாங்கினதான் நீ வச்சுக்கிட்டு தான் ஆகணும்னு ஹீரோவோட கையில் கொடுத்துட்டு அந்த டாங் நல்ல பையனாக தான் இருக்கான் பார்த்து டேட் பண்ணுன்னு சொல்ல அவன் நல்ல பையனா கெட்ட பையனா அவனை பற்றி இதுக்காக நீ ரிவ்யூ பண்ணுற, உன் வேலை ஏதாவது மட்டும் பாடுறான்னு சொல்ல உன் விஷயத்தில் தலையிடுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன்னு தெரில இவனை பார்த்தா கோவமாகவும் வருது, அந்த டாங்கை பார்க்கும்போது நல்ல பையனாக தெரியுது, ஆனால் அந்த டாங்கை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு கிளப்ல கூட ஒரு பையன் வந்து கேட்டிருப்பான் இல்லையா, அந்த பொண்ணு இவளோட கேர்ள் ஃப்ரெண்டானு அந்த பையன் தான். இப்போ இந்த பையன் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. அவ ஹீரோ கொடுத்த அந்த ஜுவல்லரி எடுத்து பார்க்குறா. அது பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா இது கஸ்டம் மேட் ஜுவல்லரி, இதை போய் அவன் கொடுத்துருக்கான், அப்போ கண்டிப்பாக இந்த பொண்ணு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவன் ஹீரோவோட எனிமி மாதிரி, ஆனால் கொஞ்சம் காமெடியான எனிமி. இப்போ அவன் ஹீரோயினை பார்த்தவொன்னா அவனோட ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவளை வழிமறிச்சிடறான். இப்போ ஹீரோயின் அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே பயந்து போயிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா
ஜூஜியாங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே நீ, உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது கேர்ள் ஃப்ரெண்டா, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, எனக்கு அந்த ரவுடி பையலுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவனு பாத்தீங்கன்னா உன் கையில ஒரு gift கொடுத்தானே, அது என்ன சாதாரண கிஃப்டா, அது கஸ்டம் மேடு, அதோட விலை மட்டும் எத்தனை லட்சம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அது இவ்வளவு காஸ்ட்லியானதுன்னு அவளுக்கே தெரியுது. இவ்வளவு காஸ்ட்லியானது எதுக்காக எனக்கு கொடுத்தான் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்க. அந்த பையனை பாத்தீங்கன்னா ஒழுங்கா வந்து கார்ல ஏறு, உன் கூட ஒரு சில விஷயத்த டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்ல, அட சத்தியமா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நான் கிடையாதுப்பா, எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, சும்மா தான் பேசிட்டு இருந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்ன பாத்தீங்கன்னா நீ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இல்லைன்னு வச்சுக்க, உன்னை இங்கேயே போட்டு தள்ளிடுவேன், உன்னை கூட்டிட்டு போய் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவளை பாத்தீங்கன்னா ஆமா ஆமா நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான், தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. டே எல்லாரும் வழி விடுங்கடா, மேடம் வந்து வண்டியில உட்காந்துன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோனு வந்து அமைதியா வண்டியில உட்காந்துக்கிறா. இப்ப அவன் ஹீரோனை அவனோட இடத்துக்கு கூட்டு வந்துட்டு, என்ன சாரானா உன் ஆள் கூட ஒரு பிசினஸ் டீல் போடணும், எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா கூடவே பிசினஸ் பேசிட்டு இருக்கான், இந்த தடவை நான் தான் பிசினஸ் பேச போறேன்னு அவன் ஹீரோக்கு கால் பண்ணி, டே எங்க அப்பா கூட பிசினஸ் டீல் பேசுறதெல்லாம் விட்டு இப்ப நீ ஏன் கூட பிசினஸ் டீல் பேச வரணும், இல்லைன்னா உன் கேர்ள் ஃப்ரெண்டை கொன்றுவேன், அவன் ஏன் கிட்ட தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. போனை விட பைத்தியக்காரான ஹீரோ போனை கட் பண்ணிடுறான். இவன் இப்படி பண்ணதை பார்த்தோன்னா அவன் ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, சார் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா, ஒருவேளை ஜிங்ஷி மேடத்தை கடத்திட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, அவன் சரியான பைத்தியக்காரன், அவங்க அப்பா கூட தான் நான் டீல் பேசி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், இவன் கூட பண்ணணும்னு சொல்லி சின்ன பிள்ளைத்தனமா அனுப்பிடிச்சிட்டு இருக்கான், இவனை ஒரு வழி ஆக்குற பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவங்க ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க. இப்ப இந்த பையனை பாத்தீங்கன்னா ஹீரோ போன் பண்ணதை நினைச்சு கடுப்பாயிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சாரானா என்னாச்சு ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் என்ன கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறான், இவன் கூட எப்படியாவது பிசினஸ் டீல் பேசலான்னு பார்த்தா கண்டுக்க கூட மாட்டேங்கிறான், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்ல, ஆனா என்ன வீட்டுல காணணும்னு எல்லாரும் ரொம்ப கவலைப்படுவாங்க, அதனால நான் வீட்டுக்கு கிளம்பி போயிறேன்னு இவ போக பார்க்க, எங்கே போக பாக்குற, எங்கே போக கூடாது அவளை தடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனோட ஆளுங்களும் ஹீரோயினை தடுத்துட்டு இருக்கானுங்க. இப்ப அவனுங்க இப்படி தடுக்கிறத பார்த்த உடனே ஹீரோயின் பயந்து போயிட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா டக்குனு இவளோட காலில் விழுந்துறான். யக்கா என்னை விட்டு போயிடாதக்கா, நீ போயிட்டேன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும், அண்ணன் வர வரைக்கும் கொஞ்சம் காத்துடுறேன், என் வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை வீணா போனவன் விளங்காதவன் எதுக்கும் லாய்க்கில்லாதவன் சொல்லி திட்டிகிட்டே இருக்காங்க, செலவுக்கு கூட காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா, நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும்னா அண்ணன் கூட ஒரு பிஸ்னஸ் டீல் போட்டே ஆகணும், அதுக்காக தான் உன்னை கூட்டு வந்தேன், நீ நினைக்கிற மாதிரி என் நிழல் கூட உன் மேலே படாதுன்னு சொல்ல, ஐயோ தம்பி நீ அழுகிறத பார்த்தா எனக்கும் கஷ்டமா இருக்கு, உன்னை மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நானும் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், உன்னோட கஷ்டம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்ல, என் அக்கா புரிஞ்சுக்கிச்சே எனக்கு அதுவே போதும், டே தள்ளுங்கடா நான் அக்கா கூட ஒன்னா உட்காந்து பேசணும்னு இவன் அவனோட பிசினஸ் ஐடியா பத்தி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த பையன் கால் பண்ணதை ஹீரோ ஒரு பொறுப்பாவே எடுத்துக்கல. இப்பவே இப்படி வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோனோட கசின் தான் ஓடி வரான். இப்பவே ஓடி வந்து டே என் கசினை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, என்னது கிட்னாப் பண்ணி ஹீரோ கேட்கிறான். ஆமா நீயே பாருனா சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பைத்தியக்காரனா, இவன் தான் மதியம் எனக்கு கால் பண்ணான், கால் பண்ணி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கடத்தி வச்சிருக்கதா சொன்னான், இவன் கடத்தி வச்சிருக்கிறது ஜிங்ஷியா தானே இவன் கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, சார் மேடத்தை கடத்துற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துருச்சான்னு சொல்ல, அவனுக்கு தைரியமும் இல்ல ஒன்னும் இல்ல, அவன் சரியான பைத்தியக்காரன், அவனை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவங்க ரெண்டு பேரும் தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நான்வெஜ்ஜை வச்சு பொழந்து கட்டிட்டு சரக்கு அடிச்சுட்டு கதை பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் நண்டு கால் எடுத்து கையில வச்சுக்கிட்டு, உன் எனிமீஸ் வந்தா இந்த நண்டு கால் மாதிரி டக்கு டக்குன்னு கட் பண்ணி விட்டுறணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவனை பாத்தீங்கன்னா, சரி நீ பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்க, இப்படிப்பட்ட பொண்ணு எப்படி அப்படி ஒரு சிடுமூஞ்சியை காதலிச்ச, காதலுக்கு கண்ணலன்னு சொல்லுவாங்களே அது இதுதானே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சுட்டு போதையில கதை பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ தான் வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் பயந்து போய் டக்குன்னு எந்திரிக்க, அவனும் டக்குன்னு எந்திரிச்சிடான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஏண்டா சாகணும்னு ஆசைப்பட்டு இந்த பொண்ணு கடத்தினியான்னு ஹீரோ பாட்டில் எடுத்து அவனை அடிக்கிற மாதிரி போக, ஐயோ அக்கா காப்பாத்துக்கா, உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி என்ன காப்பாத்துன்னு சொல்ல, நான் ஒன்னும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் போய் சொன்னேன், நீ தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு தெரிஞ்சா எனக்கு கொன்றுவேன்னு சொன்னேன், அதுக்காக தான் அப்படி போய் சொன்னேன்னு சொல்ல, அடி பாவி இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டியடின்னு அவன் புலம்பிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ அவனை அடிக்கிற மாதிரி வர அவன் முட்டிக்கால் போட்டுறான். அது பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா பாட்டில் எடுத்து அவனை அடிக்கலான்னு வர, இங்க பறவை மேல எந்த தப்பும் இல்ல, அவன் என்ன எதுவும் பண்ணல, அவன் கூட பிசினஸ் டீல் மட்டும்தான் பேச ஆசைப்பட்டான், அதனாலதான் என்ன கடத்திட்டு வந்தான், நானும் பயத்துல அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டேன், அவனை பார்த்தா நல்ல பையனா இருக்குன்னு இவ பேசிக்கிட்டே இந்த இடத்த விட்டு போடான்னு சிக்னல் காட்ட அவனும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்ப அவன் போகும்போது என்ன சொல்லிட்டு போறானா, தலைவி நீ சொன்னவன தலைவன் டக்குன்னு கேட்டானே, கண்டிப்பா நீ தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு, இதை போய் நான் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போக, அட பாவி போகும்போது என்ன கோர்த்து விட்டுட்டு போயிட்டியடா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ்வளவு பாத்தீங்கன்னா, ஐயோ எனக்கு வயிறு வலிக்குதே, தலை கூட சுத்துது, என்னாச்சுன்னு தெரியலன்னு இவன் மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. ஹீரோவும் அவளை அங்க இருந்து தூக்கிட்டு வரான்.
இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் மயக்கம் போட்டதை நம்பிட்டேனா அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒத்த கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்க ஹீரோ அவளை பார்க்க இவ டக்குன்னு கண்ணை மூடிடுறா. இப்போ அவன் இப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு இவளோட கசின்மே வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவளுக்கு எதுவும் ஆகலையே நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்க நல்லாதான் இருக்கா என்னதான் கசினோ புதுசாக ஒருத்தனை பார்த்துடக்கூடாது அவன் கூட ஒன்றா சேர்ந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடறா சரியான குடிகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவில் தூக்கிட்டு வந்து காரில் உட்கார வச்சுட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட காதை கடிச்சு விட்டுறா. நான் ஒன்றும் குடிகாரிலாம் கிடையாது என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவனை பார்த்தீங்கன்னா சரி பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வழி அனுப்பி வச்சுட்டு இருக்க இவளோட கசின் என்ன சொல்றானா இங்க பாரு அவன் ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி நல்லவன் கிடையாது ஜூஜி அங்க விட்டு தள்ளியே இரு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோயின் காரு கண்ணாடி வழியா ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்கா. என்னன்னே தெரியல இந்த ஜியாங்கோட நினைப்பா அடிக்கடி எனக்கு வருது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க இந்த சைடு ஹீரோ உள்ள வந்து அவ சாப்பிட்ட பொருள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அவளுக்கு ஹீரோயினோட ஞாபகம் தான் வருது. அவ காது கடிச்சிருப்பா இல்லையா அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ வைக்கப்பட்டு இருக்க இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கிஸ் பண்ணதை நினைச்சு அவ்வளோ வைக்கப்பட்டு இருக்கா. ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா லவ் ஸ்டார்ட் ஆகிறது. இப்போ ஹீரோ அவனோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட அம்மாவை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா ஹீரோவோட அம்மா ஹீரோ கண்ணு முன்னாடியே தீல கருகி இறந்து போயிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ தனியா வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அம்மா உங்க கூட வாழ்ந்த ஞாபகங்கள் என்னால மறக்கவே முடியாது. நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அன்பு தான் எல்லாம்னு சொன்னீங்க காதல் தான் எல்லாம்னு சொன்னீங்க. ஆனா நான் இப்போ ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் என்னால அதை நம்பவே முடியல. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு ஆனா என்ன பண்றது அவ என் கூட இருந்தா அவ உயிருக்கே கூட ஆபத்தாயிரும். நான் அந்த அளவுக்கு நல்ல பையன் கிடையாது. அவளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். என்னால அவளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவளோட நினைப்பு என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலமா அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் ஹீரோயினை காதலிக்கிறான். ஆனா ஹீரோ ஒரு மாஃபியா அப்படின்றதுனால அவனால ஹீரோயினுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு யோசிச்சுட்டு அவளை விட்டு தள்ளி போக முடிவு பண்ணிடுறான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவனோட கசின் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போகலான்னு பார்க்க பக்கத்து ரூம்லேருந்து வரது அவனோட எக்ஸ்போண்டாட்டி தான். அவனை பார்த்தவனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆஹா இவன் இந்த அப்பார்ட்மெண்ட்ல தங்குறதுக்கு காரணம் இதுதானா அவனோட பொண்டாட்டி கூட மறுபடியும் சேர்ந்து வாழணுன்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க அவனை பார்த்தீங்கன்னா நீ போய் கெஸ்ட் ரூம்ல படுத்து தூங்க நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு ஹீரோயினை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ரெடி ஆயிட்டு ஹீரோ கொடுத்த அந்த கிஃப்ட் எடுத்து அவளோட ட்ரெஸ்ல போட்டுட்டு வெளியே வந்துட்டு இருக்க வெளியில அவளோட கசின் பாத்தீங்கன்னா அவனோட பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க இவன் இப்படி கட்டி பிடிக்கிறத பார்த்தோன்னா அவளை பாத்தீங்கன்னா அவங்க அம்மாக்கு கால் பண்ணி அம்மா கசின் இருக்கானே அவனோட பொண்டாட்டியை கரெக்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்ல அட நீ வேறமா அவனை பத்தி கதையும் உனக்கு தெரியாது. அவன் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணி 5 வருஷம் ஆகுதுல. இப்ப அந்த பொண்ணுக்கு 4 வயசுல ஒரு குழந்தை கூட இருக்கா. அவ டைவர்ஸ் பண்ணும்போது பிரெக்னெண்டா இருந்திருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சுதான் கசினோட மனசே உடஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்கன்னு சொல்ல அப்படின்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு வச்சுட்டு ஹீரோயின் கிளம்பி அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்க வெளியில இந்த டாங் தான் இருக்கான். அவன் ஹீரோயினை பார்த்தோன்னு உன்னை கிட்னாப் பண்றதா கேள்விப்பட்டேன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க இவ்வளவு பாத்தீங்கன்னா டாங்க தள்ளி விட்டு நான் நல்லதா இருக்கேன் ரொம்ப எமோஷனல்லாம் ஆகாதீங்கன்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா எங்க பாரு நான் எந்த ஃபீலிங்ஸ்ல உன்னை கட்டி பிடிச்சேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ எவ்வளோ நாள் தான் உன் மனசுல உள்ளதை அப்படி ஒழிச்சு வச்சுட்டு இருக்க போற எனக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டே அப்படின்னு சொல்லி கேட்க கொடுக்கறதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமோ தோணல நீ இவ சொல்லிட்டு இருக்க இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா ஏன்னா உன் மனசுல வேற ஒரு பையன் இருக்கான் நான் சொல்றது கரெக்டா அப்படின்னு கேட்க இவன் இப்படி கேட்ட உன ஹீரோயின் அமைதியா இருக்கா. நீ அமைதியா இருக்கையில இதுக்கான ஆன்சர் புரியுது. நீ என்னை காதலிக்கிறதும் காதலிக்காம போறதும் உன் விருப்பம். அதில் நான் தலையிட விரும்பல. உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையட்டும் நீ நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போன்னு சொல்ல கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு இவ்வளோ சொல்லிடுறான். இப்போ அவன் இந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நான் அந்த ரவுடி பையில காதலிக்கிறேனா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா. அவனுக்கு ஹீரோயின் தான் கால் பண்ணுறா. இப்போ அவள் கால் பண்ணி நான் என் கசினோட வீட்டில் இருக்கேன் என்னை பார்க்கவா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நான் அவனை காதலிக்கிறேனா அப்படின்னு ஹீரோவை நினச்சி சரக்கு அடிச்சிட்டு இருக்க அந்த இதுக்கு இவளோட கசின் தான் வரான். இப்போ அவனை பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் அண்ணியை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே நான் உனக்கு உதவி பண்றேன் வாடா அப்படின்னு சொல்லி இவ்வளவு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கதவை தட்டிட்டு போதையில உட்கார்ற மாதிரி தரையில உட்காந்துட்டு இருக்க அடியே என்ன பண்ணிட்டு இருக்க என் பொண்டாட்டி என்னை பிரிச்சிடாத போய் தரலன்னு சொல்ல டே வர முடியாத விட்ரா அப்படின்னு சொல்லி இவ உட்காந்துட்டு இருக்க அந்த இதுக்கு இவனோட எக்ஸ்போண்டாட்டியும் வந்துடுறா. இப்போ அவ இவ்வளவு பார்த்த உடனே என்ன பண்ணிட்டு இருக்க வயசு பொண்ணு இதுக்காக ரூமை விட்டு வெளியே கூட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க இவன் கிடக்குறான் விளங்காதவன் அவன் எப்பவுமே என்ன திட்டிகிட்டே இருக்கான். நீங்க ஸ்டார்டிங்லேருந்து என்கிட்ட நல்ல விதமாக தானே நடந்துக்குவீங்க ப்ளீஸ் என்னை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போங்க இவன் என்ன திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளே வந்துட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டே கசின் நீ வாடா அப்படின்னு சொல்லி அவனை உள்ளே கூட்டிகிட்டு
வந்துட்டு அண்ணி நீங்களும் வாங்க உங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சிடறா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வாங்க எல்லாரும் ஒன்றா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு இருக்க. இவங்களும் வேற வழி இல்லாமல் ஹீரோயின் கூட ஒன்றா உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா பாவம் நீங்கள் இத்தனை வருஷம் குழந்தையும் தனியாக வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையை நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்குன்னு இந்த விளங்காதவ இருக்கானே நீங்கள் போனதுலேருந்து சரக்கு அடிச்சுட்டு பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு உங்களை காதலிச்சிருக்கான். அவன் இங்கே வந்ததே உங்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக தானே இவ போதையில் வளர. ஐயோ எல்லாத்தையும் கெடுத்துட்டா இவ்வளோ யாராவது இங்கே இருந்து கூட்டு போங்களேடா அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு இவன் வீட்டு கதவை ஹீரோ தான் தட்டுறான். அது பார்த்தவொன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கதவை யாராவது தட்டுறாங்க யாருன்னு போய் பார்க்குறேன்னு இவன் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்க ஹீரோ தான் இருக்கான். அவனை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டியா உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன்னு இவன் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவன் போதையில எதோ தெரியாம கட்டி பிடிச்சிட்டா நீ எதுவும் மனசுல வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் கையை இறி தள்ளி போடி அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது இப்படிதான் கட்டி பிடிப்பேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளை உள்ள தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ சோஃபால உட்கார வச்சுட்டு ஹீரோ போகலான்னு பார்க்க எங்கே போக பார்க்குற என் விட்டு எங்கே போகாது அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு இவ ஹீரோவோட காலையும் பிடிச்சிடறா. இப்போ இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா எங்க பாருடா உனக்கு பிரச்சனை இல்லைனா நீ எங்க கூட ஒன்னா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் உட்காரு இல்லைனா அவர் அகலையே பண்ணிடுவான்னு சொல்ல ஹீரோவும் வேற வழி இல்லாம அவங்க கூட ஒன்னா உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க எல்லாரும் ஒன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த செல்லம் குடி அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்க. இந்த சைடு கசினோட போனு கீழே விழுந்துருது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த போன்ல இருக்க பொண்ணை எங்கேயும் பார்த்துருக்கேன் எங்க பார்த்துருக்கேன் இதோ பார்த்துருக்கேன் அண்ணியோட போட்டோவை தானே நீ அப்பையிலேருந்து வச்சுட்டு இருந்திருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அங்கே அன்னிக்கே கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுது. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் என் ஆளுக்கு கால் பண்ணுறேன்னு இவ ஹீரோக்கு கால் பண்ண ஹீரோ பக்கத்துலேயே தான் நிற்கிறான். ஏய் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதுக்கான ஆன்சரை இப்போவே சொல்லுப்பா இல்லைனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருந்தேன் இவ கேட்டுட்டு இருக்க. இவ இப்படி கேட்டோன்னா ஹீரோக்கு அவனோட அம்மா அப்பா வாழ்ந்த வாழ்க்கை தான் ஞாபகம் வருது. ஹீரோவோட அப்பா அவங்க அம்மாவை டெய்லியும் அடிச்சு கொடுமைப்படுத்தியிருப்பாரு. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரி பொண்ணை எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்ல என்ன மாதிரி பொண்ணுனா என்ன அர்த்தம் நான் உனக்கு ஏற்ற பொண்ணு இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவன் இப்படி சொல்லிட்டு போனதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சோகமாயிருது. இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஹீரோயினை நினச்சி சோகத்தோட சரக்கடிச்சிட்டு இருக்க. அந்த இதுக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்போ இந்த பொண்ணு வந்து என்ன சொல்றனா இங்கே பாருங்க பாஸ் பழசு எல்லாத்தையும் நினச்சிட்டு உங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க பழசெல்லாம் மறந்து அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. என்னால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிக்க அவளோட அண்ணியை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் அவன் உன்னை வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்றதுக்காக நீ மனசுடைஞ்சு போயிடாத தைரியமா இருந்து வாழ்க்கையில முன்னேறி காட்டணும்னு சொல்ல சரியா சொன்னீங்க இதுக்கப்புறம் அவனை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன் நான் என்னோட கரியர்ல ஃபோக்கஸ் பண்ண போறேன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கண்ணாடி முன்னாடி வந்துட்டு இதுக்கப்புறம் என்னால் உனக்கு எந்த தலையும் வரக்கூடாது என்னோட ஃபர்ஸ்ட் காதல் கனவாவே போட்டா அப்படின்னு வச்சுட்டு ஹீரோ கொடுத்த கிஃப்ட்டை கழட்டி வச்சிடறா. இப்போ அவள் இப்படி கழட்டி வச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில அவளோட கசின் அவன் பொண்டாட்டி கூட ஜாலியாக பேசிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவ சைலண்டாக அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் ரெடியானதுக்கு அப்புறம் அவள் வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டுக்கு வர அந்த இடத்துல ஹீரோ தான் உட்காந்துருக்கான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னவே இந்த இடத்துல உட்காந்துருக்கான்னு கண்ணை நல்லா முழிச்சு பார்க்க உட்காந்துருக்கிறது இந்த காமெடி பீஸு. இப்போ அவன் இவ்வளோ பார்த்தவனை எந்திரிக்கலான்னு பார்க்க அவனால எந்திரிக்க கூட முடியல. அவன் காலில் மாவு கட்டு போட்டு விட்டுருக்காங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அந்த ஜூ ஜியாங் இருக்கான்ல அவன் தான் எங்கள் அப்பா கிட்டேயும் அண்ணா கிட்டேயும் வத்தி வச்சுட்டான். அதனால தான் எனக்கு மாவு கட்டு போட்டு விட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது அவனும் நீயும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு தெரிஞ்சுது. அதனால இனிமேல் நான் உன்னை அக்கான்லாம் கூப்பிட மாட்டேன் ஒன்று என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலான் இருக்கேன்னு சொல்ல எங்க பாரு உனக்கு மாவு கட்டு போட்டதுனால உன் மேலே இறக்கப்படுறேன் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி கப்பல்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு பொண்ணை ரிஜெக்ட் பண்ணுறது சகஜமான விஷயம் தான். அதுக்காக என்னோட காதல் இல்லைன்னு ஆயிராதுமா நீ என்ன வேண்டான்னு சொன்னாலும் உன் பின்னாடியே துரத்தி கண்டிப்பா ஒரு நாள் உன்னை காதலிக்க வைப்பேன்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு இவ வந்துடுறான். இப்போ அவன் வந்து ஹீரோயினை வழக்கம் போல தொலை பண்ண ஆரம்பிக்க இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிருது. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவனோட இன்னொரு காலையும் உடச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு சரின்னு சொல்லிடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் ஒர்க்கு முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. பின்னாடியே அவன் துரத்திட்டே வந்துட்டு இருக்கான். அவன் தொல்லை தாங்க முடியாம இவ ஓடிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டி எங்க போற என்னை விட்டு எங்கேயும் போகாதுன்னு இவன் ஓடி வந்துட்டு இருக்க. அவனை ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணு தனியா கூட்டு வந்துடா இன்னொரு காலையும் உடைக்கிறதுக்காக. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்பாடா போயிட்டான் போல அப்படின்னு இவன் நடந்து வந்துட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். அந்த காலை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ கால் பண்ணா நான் எடுக்கணுமா இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை போடான்னு இவ ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு இருக்க. பார்த்தா ஹீரோவை
பின்னாடி தான் நடந்து வந்துட்டே கால் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா எதுக்காக என் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, என்னை அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது அவாய்டா, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நான் ஃபோனை கவனிக்கலப்பா, அதனால தான் உன் கால் அட்டன் பண்ணலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு போதையில் என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா, என்னை காதலிக்கிறதா சொன்னேன், அதை பேசி தீர்த்திட்டு போலான்னு தான் வந்தேன். எங்க பாரு, உன்ன மாதிரி பொண்ணுங்களா எனக்கு செட் ஆக மாட்டாங்க, உன் காதலை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா, நான் போதையில் எதோ தெரியாம பண்ணிட்டேன், அதை போய் சீரியஸாக எடுத்துட்டு இருக்கேன், அந்த மாதிரிலாம் ஏதோ சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை, நீ ஏதோ மனசுல வச்சுக்காதன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நடிக்கிற, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். எங்க பாரு, உனக்கு எனக்கு சுத்தமாக செட் ஆகுது, என் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுத்திட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தான் நீயும், இதுக்கப்புறம் என்னை பார்க்காம இருக்கதா உனக்கு நல்லதுன்னு ஹீரோ ஒரு மாதிரி ரூடா பேச, இவன் இப்படி பேசினதை பார்த்தவொடனே ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. எங்க பாரு, என் மனசுல உள்ளதை சொன்னேன், நீ பிடிக்கலன்னு சொல்லிட்ட, அதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னை பார்க்க வராத போடா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவை திட்டிட்டு வர, அவளுக்கு கோவம் குறையவே இல்லை. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு அறையை போட்டுட்டு, எங்க பாரு, என் மனசு கஷ்டப்படுத்துன்னு தானே இப்படிலாம் பேசுற, சத்தியமா நீலாம் நல்லாவே இருக்க மாட்டடா, போய் தலைடா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. போறதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு போன்னு சொல்றான். நீயே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன், நீ கொடுத்த கிஃப்ட் மட்டும் எதுக்கு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் போன்னு சொல்ல, என் உயிரை காப்பாத்தினதுக்காக தான் இந்த கிஃப்ட், இதை நீ தான் வச்சுக்கிட்டாகணும், வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளோட கையில கொடுத்துட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டை தூக்கி குப்பையிலே போட முடியாம உடைக்கவும் முடியாம கையிலே வச்சுக்கிட்டு என்ன பண்ணி தலையிறது, இதோட மதிப்பு மில்லியன் கணக்கு இருக்கும், அதுக்காக தான் கையில வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவ கோவத்தோட அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ண அந்த காமெடி பீஸ் தான் காட்டுறாங்க. அவனோட இன்னொரு காலையும் உடச்சு போட்டாங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, ஐயோ அப்பா என் காலை உடச்சு போட்டிங்களா, 2 காலையும் உடச்சு போட்டேன், நான் எப்படிதான் நடக்கிறதுன்னு இவன் ஃபோன் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, உண்மையாவே நான் அவனை அடிச்சிட்டேனா, என்னால் அதை நம்பவே முடியலன்னு இவ காருக்குள்ள உட்காந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த சைடு இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. பாஸ், நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட இப்படி பேசினதுனால அவள் கோவத்தில் ஏதாவது பண்ணிக்க போறான்னு சொல்ல, அவள் ஒரு பைத்தியக்காரி, அவளை எப்படி சமாளிக்கிறோன்னு எனக்கு தெரியும்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எந்த வழியாக வந்துட்டு இருக்காளோ அந்த வழியில் அவனோட காரை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். இவன் இப்படி நிற்கிறத பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இவ காருக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்க. ஹீரோ வந்து இவளோட காருக்குள்ளே உட்காந்துக்கிறான். கார் எடு அப்படின்னு சொல்ல இவ்வளோ கார் ஓட்டிட்டு இருக்கா. என்னாச்சு, ரொம்ப அப்செட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நல்லதாக இருக்கேன், உன்னை எங்கே ட்ராப் பண்ணணும்னு சொல்ல அங்கேயே ட்ராப் பண்ணுன்னு சொல்ல உன்னோட வீட்டிலே ட்ராப் பண்ணுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கவர் பார்க்குறான். என்ன கவர் இது அப்படின்னு சொல்லி கேட்க, சாப்பாடு நைட்டு சாப்பிட்றதுக்காக வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்ல, சரி இதை மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு ஹீரோ சாப்பாடு எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. டேய், சாப்பாடு எடுத்துகிட்டு நீ போனால் நைட்டு நான் என்னத்தை சாப்பிடுவேன், சாப்பாடு கொடுத்துட்டு போடான்னு இவ சாப்பாடு கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஒரு ஆள் ஏனியை தூக்கிட்டு வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கான். இப்போ அந்த ஆள் இவளை இடிக்கிற மாதிரி வர, அதை பார்த்தோன்னே ஹீரோவில் கட்டி பிடிச்சி காப்பாத்திடுறான். சாப்பாடு வேணா போய் புதுசு வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அட பாவி, கஷ்டப்பட்டு வாங்கினதை இப்படி தூக்கிட்டு போயிட்டேடான்னு இவ கத்திட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சாப்பாடை எடுத்து கையில வச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் பொண்ணு தான் வரா. இப்ப வந்து என்ன சார்னா, இங்க பாருங்க சார், நீங்க எதை நினைச்சு பயப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, உங்களால அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு தானே பயப்படுறீங்க. இங்க பாருங்க, நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். நாளைக்கு ஒரு முக்கியமான பார்ட்டி நடக்க போகுது. அந்த பார்ட்டியில நான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லி எல்லாருக்கும் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுங்க. ஒருவேளை உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை கொல்லணும்னு யாராவது நினைச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னதான் தாக்குவாங்கன்னு சொல்ல, இதனால உன் உயிருக்கே ஆபத்தாயிடுன்னு ஹீரோ சொல்றான். என்னோட அம்மாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் நான் உங்களுக்கு பண்ற கடைசி உதவியா இருக்கும், இதுக்கப்புறம் நானும் என்னோட அம்மாவும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ போறேன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொல்றதுக்கு ஹீரோவும் சம்மதம் சொல்றான். ஆனாலும் ஹீரோ கொஞ்சம் பயமா இருக்கு, இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என் சாப்பாடையே பிடிங்கிட்டு போயிட்டா விளங்காதவன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை திட்டிக்கிட்டே உள்ள வந்து பார்த்தா அவளோட கசினவன் பொண்டாட்டியை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆயிட்டு, 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம், 2 பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், நான் போய் தூங்குறேன் அப்படின்னு இவன் தூங்குறதுக்காக உள்ள வந்துட்டு இருக்கா. அவளுக்கு கசின் தான் கால் பண்ணான். இப்பவே கால் பண்ணி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா, ஜூஜி அங்கே இருக்கானே, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போறானா அப்படின்னு சொல்ல, அவனை பற்றி இதுக்காக என்கிட்ட பேசுற, இதை சொல்றதுக்காக தான் இப்போ பக்கத்து ரூம்லேருந்து எனக்கு கால் பண்ணியா, ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லி இவன் ஃபோனை கட் பண்ணிடுறா. இப்போ நைட்டே ஹீரோயின் பெட்ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோவை கிஸ் பண்ணதான் ஞாபகம் வருது. அந்த கனவு வந்தோடனே இவ டக்குன்னு எந்திரிச்சிட்டு, சே, என்னை கிஸ் பண்ண மாதிரி இன்னொரு பொண்ணையும் கிஸ் பண்ணிருப்பாள், சரியான பொறுக்கி பையன், இதுக்கப்புறம் உன்னை நினைச்சு நான் கவலைப்பட போறது கிடையாதுடா, நான் இந்த பார்ட்டிக்கு வருவேன், அப்படி எந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன் நான் பாக்குறேன் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அந்த பார்ட்டியை தான் காட்டுறாங்க. இப்போ அந்த பார்ட்டியில ஹீரோ அந்த பொண்ணு கூட கப்பல் மாதிரி ஒன்னா நடந்து வந்துட்டு இருக்க. என்ன சொல்றேன்னா, எங்க பாரு, உன்னோட சேஃப்டி ரொம்ப முக்கியம், ஏதாவது பிரச்சனைனா உடனே இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா நொண்டி பையில கூட்டிட்டு தான் அந்த பார்ட்டிக்கே வந்திருக்கா. இவ இப்படி கூட்டு வந்ததை பார்த்தோன்னா அவனை பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவனை உசார் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறான்.
இப்ப இந்த காமெடி பீஸ பாத்தீங்கன்னா, "என்ன தலைவர பாக்குற? இன்னைக்கு நான் ஒரு அழகான பொண்ணு கூட வந்திருக்கேன் பாரு" அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோவ வெறுப்பேத்துற மாரி பேச, ஹீரோ எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோவ பாத்தீங்கன்னா, "உன்னை தனியா விட்டா தான் ஏதாவது பிரச்சனை வருமான்னு தெரியும். நீ தனியா போ, நானும் தனியா போறேன்னு" 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு வந்துட்டு இருக்க. அந்த பார்ட்டிக்கு வந்த 2, 3 பேர் இவகிட்ட வம்பிழுக்குறாங்க. "ஏய், நீ பார்க்க சூப்பரா இருக்க. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா? அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்னா எங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தான்" அப்படின்னு சொல்லி அவனுங்க இவள புல்லி பண்ண, இவங்க இப்படி புல்லி பண்றத பார்த்த உடனே ஹீரோயின் வந்து காப்பாத்துறா. "பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? ஒழுங்கா பேசலன்னா மனுஷா இருக்க மாட்டே, போங்கடா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவங்க எல்லாரையும் பிடிச்சி திட்டி விட்டுட்டு, "உங்களுக்கு எதுவும் ஆகலையே, படுபாவிங்க, உங்க மேல ஜூஸ் கூட ஊத்திட்டாங்க, இந்தாங்க தொடச்சிக்கங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தொடச்சு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக, அது பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, நம்ம பாஸுக்கு ஏத்த பொண்ணு இந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு இந்த பார்ட்டியில இவனை பாத்தீங்கன்னா, "என் கூட டான்ஸ் ஆடவா" அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி கூப்பிட, "அதெல்லாம் நான் வரமாட்டேன் போடான்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி சொல்லிட்டு இருக்கா, அந்த இடத்துக்கு டாங்குமே வந்துடுறான். அவனை பாத்தீங்கன்னா, "உன்னை எங்க பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உனக்கு பிரச்சனை இல்லை, என் கூட டான்ஸ் ஆட வாயேன்னு சொல்லிட்டு இருக்க, இவனும் ஆரம்பிச்சிட்டானா" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முழிக்க, அவனை பாத்தீங்கன்னா, "நானே உசார் பண்ண முடியாம கஷ்டப்படுறேன், இதுல இவன் வேறையா" அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, "உனக்கு பிரச்சனை இல்லைன்னா என் கூட டான்ஸ் ஆட வாடான்னு" அவனோட கையை பிடிச்சி வச்சுட்டு இருக்க. பார்த்தா 2 ஆம்பளைங்களும் ஒன்னா டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ அவனுங்க சண்டை போட்டுக்கிட்டே இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க, அதை பார்த்து ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோவை பாத்தீங்கன்னா, "இவனுங்க 2 பேரையும் காமெடி பேசுன்னு தான் நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது இவனுங்க வேற மாதிரி போல" அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் இவங்க டான்ஸ் ஆடுறத பார்த்து கக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவனை பாத்தீங்கன்னா, "மச்சான், என் கால் இன்னும் சரியாகல, என்னை அப்படியே விட்டுட்டேன்னா என் கால் உடைஞ்சு போயிடும், என்னை காப்பாத்தினா நல்லா இருக்கும்னு சொல்ல, அட போடா விளங்காதம்னே" அப்படின்னு டாங் அவனை விட்டுட்டு வந்துடுறான். இப்ப இந்த காமெடி பீஸ பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவர் பொக்கே எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க, அவன் இந்த ஃப்ளவர் பொக்கேவை டாங் கிட்ட கொடுத்துட்டு, "இதை நீயே வச்சுக்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு" ஹீரோ பின்னாடியே வந்துடுறா. இப்பவே இப்படி வந்தவனே இவனை பாத்தீங்கன்னா, "இந்தாடா, இதை நீயே வச்சுக்கணும்" அவன் காமெடி பீஸ்ட கொடுக்க, "இல்ல இல்ல நீயே வச்சுக்கணும்" இவன் டாங் கிட்ட கொடுக்க, இவனுங்க 2 பேரும் மாறி மாறி ஃப்ளவர் பொக்கே தூக்கி போட்டுட்டு இருக்கானுங்க. அதை பார்த்தோன்னா அங்க உள்ளவங்கள பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் தனியா நடந்து வந்துட்டு இருக்க, அந்த இடத்துல ஹீரோ தான் நிக்கிறான். அவனை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, "எதுக்காக நான் போற வழியே மறைக்கிற, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு" இவ போக பார்க்க, இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ அவளை பிடிச்சி இழுத்துட்டு கிஸ் பண்ணிடுறான். "இப்ப தெரியுதா நான் யாருன்னு, உனக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு இப்ப புரியுதான்னு" இவன் கேட்டுட்டு இருக்க. "எதுக்காக என்ன கிஸ் பண்ண, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீ கொடுக்கலன்னு வச்சுக்க, நான் டாங்க கல்யாணம் பண்ணிக்குவேன் போடான்னு" சொல்லிட்டு இவ போக பார்க்க, "எனக்காக கொஞ்சம் டைம் கொடு, எல்லாத்தையும் உனக்கு புரிய வைக்கிறேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, டக்குன்னு வந்து ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு, "எனக்கு எல்லா உண்மை தெரியும், அந்த பொண்ணு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா, உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு" இவ ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறா. பார்ட்டில ஹீரோயின் அந்த பொண்ணை காப்பாத்திருப்பா இல்லையா, அப்ப அந்த பொண்ணு தான் சொல்லியிருப்பா, "அவர் உன்னை உண்மையாவே ரொம்ப காதலிக்கிறாரு, நாங்க 2 பேரும் சும்மா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சிட்டு இருக்கோம், ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்காக நான்" அந்த பொண்ணு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவ ஹீரோவை சந்தோஷமா கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவ இப்படி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணை 2, 3 பேர் கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட கசினுக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. "டேய், எனக்கு ஒரு பிரச்சனை, என்னை வந்து காப்பாத்து, நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன்" அப்படின்னு சொல்லி இவ லொகேஷனை ஷேர் பண்ணிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக உள்ள ஓடி வந்துடுறா. இப்ப உள்ள ஓடி வந்து அவனுங்களோட கண்ணுல பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சிட்டு இருக்க. "யாரு நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்டேன்னு" அவனுங்க கேட்க, "சூஜியாங்கட உண்மையான கேர்ள் ஃப்ரெண்ட் நான் தான், நீங்க தப்பான ஆளை கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு" சொல்ல, "என்னது உண்மையான கேர்ள் ஃப்ரெண்ட்னு" அவனுங்க எல்லாரும் ஷாக் ஆகிறானுங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ கொடுத்த கிஃப்ட் எடுத்து ட்ரெஸ்ல போட்டு, "இது அவர் எனக்காக தான் வாங்கி கொடுத்தாரு, அவர் உயிருக்குயிரா காதலிக்கிறது என்னதான்" சொல்ல, "போது வாய் மூடு, நானும் அவர் தான் 8 வருஷம் ஒன்னா இருந்தோம், அவர் என்னதான் காதலிக்கிறாருன்னு" அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. "டே, இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு வாங்கடான்னு" அவன் சொல்லிட்டு இருக்க. அவனோட ஆளுங்களும் 2 பேரையும் கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறானுங்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, "அவன் கூட 8 வருஷமா நீ சுத்திட்டு இருக்க, அவன் கூட சுத்துறதுனால உனக்கு மரணம் மட்டும்தான் கிடைக்கும், அவனை விட்டுட்டு என்னோட குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிடுன்னு" சொல்ல, "போடா பொறிக்கின்னு" இவன் மூஞ்சிலே துப்பி விட்டுறா. அதை பார்த்தவனா அவன் துப்பாக்கி எடுத்து வைக்க, ஹீரோயினை பாத்தீங்கன்னா, "தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு" இவ சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அவங்க 2 பேரை விட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. "அவ்வளவு ஈஸியாலாம் விட முடியாதுப்பா, இந்த 2 பேர்ல யாராவது ஒரு பொண்ணை தான் நீ கூட்டிட்டு போக முடியும், அப்படி 2 பேருமே வேணும்னு ஆசைப்பட்டா இந்தா இந்த கத்தி எடுத்து ஒன்னு நீயே குத்திக்க, அப்பதான் 2 பேரும் விடுவேன், உன் நெஞ்சிலே குத்திக்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ அந்த கத்தி எடுத்து நெஞ்சில குத்திட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா, "அடுத்து உன்னோட வயித்துல குத்தணும், சீக்கிரம் குத்துன்னு" சொல்ல, ஹீரோவும் குத்துற மாதிரி வரான். ஹீரோ இப்ப வயித்துல குத்துற மாதிரி வர, அந்த இடத்துக்கு ஹீரோனோட கசின் ஹீரோட ஆளுங்க எல்லாரையும் கூட்டு வந்துடுறான். இப்ப அவனுங்க எல்லாரும் வந்து அங்க உள்ள ஆளுங்க எல்லாரையும் கூட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, "நான் ரொம்ப பயந்து போயிட்டே தெரியுமா, ஏதாவது ஆயிருமோன்னு ரொம்ப கவலையா இருந்துச்சுன்னு" இவ பேசிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மயக்க போட்டுறா. அது பார்த்தோன்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, "ஒருவேளை நான் செத்து போயிட்டேன், என்னோட அம்மாவை பாத்துக்க, எனக்கு மறுவாழ்க்கை கொடுத்து என் வாழ்க்கையை காப்பாத்தினதே நீ தான்,
அந்த உதவியை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அவளை சர்ஜரி பண்ணுறதுக்காக கூட்டு போகிறாங்க. இங்கே நடந்த சண்டையில் அந்த பொண்ணுக்கு அடிபட்டுருச்சு. இப்போ அந்த பொண்ணை இப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட காயத்துக்கும் மருந்து போட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோயின் தான் ஹீரோ கூட பேசிகிட்டு இருக்கா. உன் மனசில் இப்போவாது நான் இருக்கேனா இல்லையா, உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க. உன் கண்ணு முன்னாடி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இதை பார்த்ததுக்கு அப்புறமே என்னை காதலிக்கிறியா? நான் ஒரு டேஞ்சரஸான ஆள். இன்னைக்கு இல்லாட்டியும் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அது என்னால் மட்டும்தான் வரும். உன் உயிருக்கே கூட ஆபத்தாயிருன்னு சொல்ல. அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நீ தான் கூட இருக்கல, பார்த்துக்க மாட்டியா? நீ நல்லபடியாக பார்த்துக்க, எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான் சமாளிப்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா விளையாடிட்டு இருக்காத, உனக்கு ஏற்ற பையன் நான் கிடையாது. உனக்கு ஏற்ற மாதிரி நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, அப்போ தான் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். என் பின்னாடி சுத்தினன்னு வச்சுக்க, இன்னைக்கு இல்லாட்டியும் ஃப்யூச்சரில் எவனாவது உன்னை போட்டு தள்ளிடுவான்னு சொல்ல. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உன் மனசில் நான் இருக்கேனா இல்லையான்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஆமாம், என் மனசில் நீ இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அவ்வளோ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. எவ்வளோ சந்தோஷமா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து நீ நானும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், ஒழுங்கா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற வழியை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்க. ஹீரோனுக்கு தும்மலாக வருது. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு தும்மல் அதிகமாக வருது பாரு, வெளியே குளிர் அதிகமாக இருக்கு, இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடாத, உடம்ப கவர் பண்ண மாதிரி ஃபுல் ட்ரெஸ் போட்டுக்கன்னு சொல்ல. என் மேலே அவ்வளோ அக்கறையா, எவ்வளோ அக்கறை இருக்குன்னு போக போக பார்க்குறேன்னு இவ ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் அவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணுறா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹாஸ்பிட்டலுக்கு இவளோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் தான் வராங்க. அவங்க அப்பாவுக்கு காலில் சுளுக்கு விழுந்திருக்கு, அதுக்காக இவங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா என்னங்க இந்த காலத்து சின்னஞ்சிருசுங்களை பாருங்களேன், ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவே நின்று கிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவங்க உள்ள வந்துட்டு இருக்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அடியே கண்ணு திறந்து நல்லா பாரு, அது ஜிங்ஷி மாதிரி இல்லை, ஜிங்ஷி அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரையும் பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டு ஹீரோ பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் அதுக்கு மேலே ஷாக் ஆகிட்டு இருக்கு. இப்போ அவளோட அப்பா பார்த்தீங்கன்னா என் பொண்ணை கிட்னாப் பண்ணதுக்கு நீ தானே காரணம், நீ சரியான ரவுடி பைய தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அது தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான், எனக்கு எந்த காயமும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் பாருங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா ஒழுங்கா என் கூட வீட்டுக்கு வான்னு சொல்ல. அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்காக தானே பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணீங்க, ஆனால் எனக்கு ஏற்ற பையனை நானே கண்டுபிடிச்சிட்டேன், இவன் தான் அந்த பையன் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது, வீட்டுக்கு வாடினா அவங்க அப்பா கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவும் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீ என் கூட வந்துதான் ஆகணும் வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டு வந்துற. இந்த சைடு ஹீரோக்கும் ரொம்ப சோகமா இருக்கு. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்தவன அவங்க அப்பா கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கா. நான் அவனை கல்யாணம் பண்ணா என்னப்பா தப்பு, அவன் என்ன நல்லா தான் பாத்துக்குவான், ப்ளீஸ் ஒத்துக்கங்க பண்ணி இவ சண்டை போட்டுட்டு இருக்க. அவங்க அப்பாக்கு எப்படி இவ்வளவு சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இப்படி தான் கோவப்படுவீங்க, போக போக என் மேலே உள்ள கோவெல்லாம் போயிடும், போனதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி போக. அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா எங்க பாருங்க கோவப்படாம அமைதியா இருங்க, அவ தான் முடிவு பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நாளைக்கே நீ ஹேண்ட்ஸமான பசங்க எல்லாரையும் கூப்பிடு, அவனை விட ஹேண்ட்ஸமா ஏதாவது பையன் வந்தா கண்டிப்பா என் பொண்ணு மனசு மாறிடுவா, அவ வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு, நம்ம தான் ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்ல. அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வந்து பார்க்க அந்த இடத்துல நிறைய ஹேண்ட்ஸமான பசங்களா இருக்காங்க. கூடவே இந்த காமெடி பீஸ் அந்த டாங்கு இருக்கான். இங்க எல்லாரும் என்னப்பா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அவங்க அம்மா தான் உனக்கு மாப்பிள்ளை பாக்குறதா சொல்லி எங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க, அதனாலதான் நாங்க எல்லாரும் வந்தோன்னு சொல்லிட்டு இருக்க. எனது மாப்பிள்ளையா, ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க. பார்த்தா இந்த இடத்துக்கு ஹீரோவோ வரான். இவ ஹீரோவை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும் வான்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளையெல்லாம் எனக்காக தான் பார்த்துருக்காங்க, அதை நினச்சி நீ கவலைப்படாத, நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்ல. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றிலாம் கவலைப்படாத செல்லம், நான் இருக்கும்போது யாரை கிட்ட கூட வர முடியாதுன்னு ஹீரோங்க அப்பாவை பார்க்க போக இவனுங்க ரெண்டு பேரும் ஹீரோயின் கிட்டே கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க. இங்க பாரு, அவன் ஒன்று நல்லவெல்லாம் கிடையாது, அவன் அவனோட சொந்த அம்மா அப்பாவையே கொலை பண்ணுவேன், அவனை பற்றி என்ன தெரியும், அவனை போய் காதலிக்கிறேன்னு சொல்றேன்னு இவனுங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. போது வாய முடுங்க, இதெல்லாம் ரூமர் மட்டும்தான், அவன் அந்த மாதிரி ஆள் கிடையாது, எனக்கு அவன் மேலே முழு நம்பிக்கை இருக்குன்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்க. இந்த சைடு இவங்க ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க. இங்க பாரு, எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவள் வாழ்க்கை இப்படி போகிறத நான் கண்டிப்பாக விரும்ப மாட்டேன், உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன், நீ ரொம்ப மோசமானவனே கேள்விப்பட்டேன், தயவு செஞ்சு பொண்ணை விட்டு போயிடுன்னு சொல்ல. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நான் சம்பாதிச்ச சொத்து இது எல்லாம் உங்கள் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்க முடியும், அவளை கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவன அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நீ என்ன வேணாலும் சொல்லு, என் பொண்ணு உன்னை கல்யாணமே பண்ணாலும் நான் உன்னை மருமகனை ஏற்றுக்க மாட்டேன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ அவங்க அப்பா கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில் வந்தவன அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சரி என்ன பண்ணி தொலைகிறது, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், என் கண்ணு முன்னாடி அவனோட கையை பிடிச்சிட்டு நிற்காத, இந்த இடத்த விட்டு போய் தொலைங்கன்னு சொல்ல. இவங்க அப்பா இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயின் சந்தோஷமா ஹீரோவை கூட்டிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவனை பார்த்தீங்கன்னா கோவத்தில் காமெடி பீஸோட ஷோல்டரில் கையை வைக்க அவனுக்கு இவன் கூட டான்ஸ் ஆனதான் ஞாபகம் வருது. அது எல்லாம் ஞாபகம் வந்தோடனே இவன் டக்குன்னு கையை எடுத்துறான்.
இப்போ இந்த சைடு கட் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட தான் பேசிகிட்டு இருக்கான். என்னை பற்றி நீ நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பல, என்னோட அம்மா அப்பாவை நான் தான் கொலை பண்ணேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீ அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீ ரொம்ப நல்லவன், என்ன நடந்துச்சுன்னு நீயாவே சொல்லு அப்படின்னு இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோவை கடந்த காலத்தை பற்றி சொல்கிறான். எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ணாரு. அப்போ எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த வீட்டை விட்டு வெளியே போட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எங்கள் அம்மா அந்த வீட்டையே எரிச்சிட்டாங்க. அப்படிதான் 2 பேரும் இறந்து போனாங்க. ஆனால் எல்லாரும் நான் தான் கொலை பண்ணதா சொன்னாங்கன்னு ஹீரோனோட சோக கதையை பற்றி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிட்டு பீச்சுக்கு வந்துடுறா. எங்க பாரு, உன் வாழ்க்கையில கொஞ்சம் மோசமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அது எல்லாத்தையும் மறந்துடு. இப்போ நீ என் கூட இருக்க, என் கூட ஒன்னா சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பி. உங்க அம்மாவும் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. பார்த்தா கடல்ல இருந்து ஒரு மீன் துள்ளி குதிக்குது. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அங்க பாத்தியா மீன், அது கண்டிப்பா உங்க அம்மாவை தான் இருக்கும். நம்ம 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. இனிமே நம்ம டேட் பண்ணலான்னு இவ ஹீரோவை கிஸ் பண்ண, ஹீரோவா அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவில் வீட்டுக்கு கூட்டு வர ஹீரோவுக்காக ஆப்பிள் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இந்த அதை சாப்பிடுன்னு. இப்போ அவன் ஆப்பிள் சாப்பிட்டு இந்த நீயும் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ ஆப்பிளை சாப்பிடாம ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்றான். இப்போ ஹீரோ இப்படி கிஸ் பண்ண உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா உன்னை 2-3 டைம் கிஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் கிஸ்ஸோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு இப்போ தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்ல, எனக்கும் இப்போ தான் ஃபீலிங் புரியுதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, நானே உன்னை வீட்டில் கூட்டு வந்து ட்ராப் பண்ணுறேன் வா போலான்னு 2 பேரும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ண இவளோட அம்மா அப்பாவை தான் காட்டுறாங்க. அவரை பார்த்தீங்கன்னா என் பொண்ணை இன்னும் வீட்டுக்கு காணோம், என்ன பண்ணுறான்னு தெரியல, ஏன்னா அவர் டென்ஷன் ஆகிட்டு இருக்க. என்னங்க அமைதியை விடுங்க, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க, இப்போ டென்ஷன் ஆகிட்டு இருக்கனால என்ன மாறப்போகுதுன்னு அவங்க பொண்டாட்டி சமாதானப்படுத்திட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்னா வராங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க அப்பா இந்த பக்கம் இழுத்துக்கிறாரு. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நாளைக்கு என் ஃபேமிலி மெம்பர் கூட ஒரு சின்ன டின்னர் பார்ட்டி இருக்கு, நீ கலந்துக்கணும்ப்பா, உன்னை இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டில் நடக்கிற இந்த பார்ட்டியை தான் காட்டுறாங்க. ஹீரோ தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. அவங்க ஃபேமிலியை பார்த்தோன்னா ஹீரோக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு, ஏன்னா அவன் சின்ன பிள்ளையிலேருந்து அனாதையை தானே வளர்ந்துருப்பான். இப்போ அவங்க எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. என்னாச்சுன்னு இவ கேட்குறா. ஃபேமிலினா இப்படி தான் ஜாலியாக இருக்கும்ல, அது இப்போ தான் எனக்கு தெரியுதுன்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இவங்க கசினோட அப்பாவை பார்த்தீங்கன்னா வாங்க மாப்பிள்ள 2 பேரும் ஒன்றா சேர்ந்து குடிக்கலான்னு அவங்க அப்பா இவளோட கசின் அப்படின்னு எல்லாரும் ஹீரோக்கு சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ அது எல்லாத்தையும் குடிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி குடிக்கிறத பார்த்தோன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கு, வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொல்ல, என்னாச்சுன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா என்னப்பா பார்த்துட்டு இருக்கேன், என் பொண்ணை கூட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு ஹீரோனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் உன்னை மட்டையாக்க ட்ரை பண்ணாங்க, அதுலேருந்து உன்னை காப்பாற்றி இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன்னு இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. எனக்கு உன்னை உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன்னு ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு அவளை தூக்கிட்டு நேராக பெட்ரூம்க்கு தான் வரான். இப்போ பெட்ரூம்க்கு வந்தவொடனே 2 பேரும் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோவோட பெல்ட்டை கழட்டலான்னு வர அவனோட உடம்புல காயம் இருக்கதை பார்க்குறா. இன்னும் உடம்புல இவ்வளோ காயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, என் உடம்பு ஃபுல்லாவே கொஞ்சம் காயமா தான் இருக்கும், அதை நினைச்சு நீ கவலைப்படாத, இப்போதைக்கு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லி ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா இதோட நிப்பாட்டிக்கலாம், இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம், ஏன்னா நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகல, நான் போய் குளிச்சுட்டு வரேன் தள்ளி போடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை கீழே இறக்கி விட்டுட்டு குளிக்கிறதுக்கு போக, ஐயோ அப்படி கழட்டி விட்டுட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி இவ புலம்பிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிக்க ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வரான். இப்போ அவனை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏண்டா என் கிட்ட வரும்போதெல்லாம் உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க, நான் சொல்றது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இப்படி நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா உன் கூட நான் எப்படி வாழ்றது, ஒழுங்கா நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொன்னவாக்க இவ ஹீரோவோட பெல்ட்டை கழட்டிட்டு இப்போ மட்டும் நீ ஒன்றுன்னு வச்சுக்கையன், அப்புறம் உனக்கு எதுவும் வேலை செய்யாதுன்னு நான் ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்துடுவேன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நமக்கு கல்யாணம் ஆகலைன்றதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, கல்யாணம் ஆகலைன்னா என்ன ஃபியூச்சரில் ஆகுதுன்னே போகுதுன்னு இவ ஹீரோ மடியில் ஏறி உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்க உண்மையாவே உனக்கு சம்மதமான்னு கேட்க, சம்மதன்றதுனால தான் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன், இது கூடவா உனக்கு புரியலன்னு இவ கேட்க, இவன் இப்படி கேட்டவொடனே ஹீரோவில் கிஸ் பண்ற மாதிரி வர ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்றான். அதெல்லாம் முடியாது, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி இருந்திருக்க. ஐயோ இடுப்பு வலிக்குது, படுப்பாவி பார்த்த வேலை அப்படின்னு இவ ஹீரோவை திட்டிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். செருப்பு போடாம இதுக்காக நடந்து வந்துட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் செருப்பு போடு அப்படின்னு ஹீரோவை காலுக்கு செருப்பு போட்டு விட்டுட்டு என்ன சொல்றானா, என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமானு இவன் ப்ரப்போஸ் பண்ண இவ்வளோ இந்த ப்ரப்போஸலை அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா அப்பா 2 பேரும் ஒரு ரிப்போர்ட்டை கையில வச்சுட்டு, ஏண்டி இது என்னன்னு பாரு, இது குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஆமாப்பா நான் 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்கேன்
ஓகேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவங்க 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துல லைட்டா சரக்கு அடிக்கலான்னு வர ஹீரோ சரக்கு பிடிங்கிறான். இதெல்லாம் நீ அடிக்கவே கூடாதுன்னு இவன் மறைச்சு பார்த்துட்டு இருக்க. அட்லீஸ்ட் செலிப்ரேஷனாவது இருக்கட்டும்ப்பான்னு இவ சொல்ல அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க புதுசா வரப்போற குழந்தைக்காக. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிட்டு அவளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கா. இவ இதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்தா இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட் இவ வாங்கிட்டா. இப்ப அவ உள்ள வந்துட்டு இருக்க ஹீரோவில் ரொம்ப கேரிங்கா பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்க அதே ரெஸ்டாரண்ட்ல தான் இவனுங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஆசைப்பட்ட எதுவும் நடக்கல அப்படின்ற மாதிரி இவனுங்க 2 பேரும் வெறிக்க பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த செல்லம் பால் குடி, இந்த மாதிரி ஹில்ஸ்லாம் போடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு செருப்பெல்லாம் மாற்றி விட்டுட்டு அவளை கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்து இவனுங்க 2 பேரும் வயிற்றுச்சல் பட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டில் ஏதோ ஒரு பொருளை தேடிட்டு இருக்கா. பொண்ணுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மாசத்துல குனிஞ்செல்லாம் தேடாத, என்ன தொலைச்சிட்டேன்னு என்கிட்ட சொல்ல, நான் தேடுறேன்னு சொல்ல. நீங்க எனக்காக கிஃப்டா ஒரு ஊக்கு கொடுத்தீங்களே, அதுதான் நான் தொலைச்சிட்டேன், அந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இவ சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத, நான் தேடுறேன்னு ஹீரோ அங்க உள்ள எல்லா பொருளையும் தேடி பார்த்துட்டு இருக்க. அது கிடைக்கவே இல்லை. இப்ப அவன் இப்படி தேடி பார்த்துட்டு ஹீரோயினை பார்க்க அவ தூங்கிடுறா. இவ தூங்குறத பார்த்தவன ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு தனியா ஃபோன் பேசுறதுக்காக வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அவங்க கிட்ட ஒரு ஜுவல்லரி வாங்கியிருந்தேல, அதே மாதிரி ட்ரெஸ்ல குத்துற அந்த ஜுவல்லரி எனக்கு வேணும்னு சொல்ல, சார் அதோட காஸ்ட் 9 மில்லியன் அவங்க சொல்றாங்க, நான் அந்த பணத்தை இன்ஸ்டால்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் சோஃபால உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பின் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சேன், நீ மறுபடியும் காசு கொடுத்து வாங்கினி அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல செல்லன்னு ஹீரோ சொல்றான். சும்மா நடிச்சிட்டு இருக்காத, நேற்று நீ போன்ல பேசினதை நான் கேட்டேன், எனக்காக தானே வாங்கினேன், நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தானே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை அவளோட ட்ரெஸ்ல போட்டு விட்டுட்டு அவளோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஒன்று சேர்ந்துட்டு வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பர்சனலா எனக்கு இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாய்.